ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சத்தானதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இந்த குச்சி இல்லாமல் நல்லா உருகி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக அந்த சின்ன சின்ன குச்சி இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து நம்ம அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சது கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் தான் முருங்கைக்கீரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. கூடவே நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்தளவு வதங்கினது நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கீரை கூட சேர்ந்து இன்னும் வதங்கும். கீரையை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. அப்படியே வதங்கட்டும், மூடி போட வேண்டாம். இப்போ நம்ம கீரை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயத்தில் சேர்த்துருக்குறோம். இப்போ அளவாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியமாக வச்சு அப்படியே கலந்து விட்டுட்டு இருங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு. மூடி போட்டோம்னா கருப்பு வந்த மாதிரி வந்துடும் கீரை. மூடி போடாமல் இருந்தோம்னா தான் நல்ல பச்சை கலராக இருக்கும். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கலந்து விட்டுட்டே இருங்க, அடுப்பு மீடியமாக வச்சு. இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. தேங்காய் பூவோடு நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நம்மளுக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.